வணக்கம். தமிழ்நாட்டுல ரேஷன் கடைகள்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே உங்க ரேஷன் கார்டுக்கு வேலை இருக்குமா இல்லையா? வாங்க, இந்த புது மாற்றங்கள் என்னென்ன, இதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? அவசரமா கடைக்கு போயிட்டு அச்சச்சோ கார்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா இனி அந்த கவலையே வேணாம். அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்திருக்கு. அது என்னன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் நாம சில பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, ரேஷன் கார்டோட தேவை ஏன் குறையுது? ரெண்டாவது, என்னென்ன புது டிஜிட்டல் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு? மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் வந்திருக்கு, அத பத்தி பார்ப்போம். அப்புறம் எதிர்காலத்துல என்னென்ன மாற்றங்கள் வரலாம், கடைசியா நீங்க உடனே என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நம்ம இத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருந்த அந்த பிசிக்கல் ரேஷன் கார்டோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்மள பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றத்தை பாருங்களேன். முன்னெல்லாம் ரேஷன் கார்டு கையில இல்லனா பொருள் வாங்கவே முடியாது. ஆனா இப்போ உங்க ஆதார் நம்பர் மட்டும் சொன்னா போதும். முன்னாடி உங்க ஏரியா கடையில மட்டும் தான் வாங்க முடியும். இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தால இந்தியாவுல எந்த மூலையில இருந்து வாங்கிக்கலாம். கார்டு கிழிஞ்சிடுமோ தொலைஞ்சிடுமோங்கிற பயமோ இனி இல்ல. சரி, இந்த டிஜிட்டல் மாற்றத்துக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். மொத விஷயம், மேரா ரேஷன் 2.0 அப்படின்னு ஒரு மொபைல் ஆப். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க போன்லயே இருக்கிற ஒரு டிஜிட்டல் ரேஷன் கார்டு மாதிரி தான். இனிமே அந்த கார்டை பர்ஸ்ல தேட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஆதார் நம்பரை வச்சு இந்த ஆப் மூலமா ஈஸியா பொருள் வாங்கிக்கலாம். இந்த ஆப்னால யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு பாத்தீங்கன்னா, வெளியூர்ல வேலை செய்யறவங்க, அடிக்கடி பயணம் பண்றவங்க, இல்லனா கார்டை தொலைச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். குறிப்பா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்துல வர்ற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கும். ரெண்டாவது கண்டுபிடிப்பு இன்னும் ஒரு படி மேல. நம்ம பேங்க்ல பணம் எடுக்கிற ஏடிஎம் மெஷின் மாதிரி இனிமே ரேஷன் பொருட்களையும் 24 மணி நேரமும் கொடுக்கிற ஏடிஎம்கள் வரப்போகுது. இப்போதைக்கு இது ஒரு பைலட் ப்ராஜெக்டா 3 மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இது சக்சஸ் ஆச்சுன்னா சீக்கிரமே நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த ரேஷன் ஏடிஎம்களை பார்க்கலாம். இதுதான் பொது விநியோக திட்டத்தோட ஃபியூச்சர்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாம எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போலாம். ஓகே, இப்போ நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு புது கட்டாய விதி. இதை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னன்னா, உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஆமாங்க, சின்ன குழந்தைங்க உட்பட எல்லாரும் ரேஷன் கடைக்கு நேர்ல போய் தங்களோட கைரேகையை பதிவு பண்ணணும். இது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரி, எதுக்காக திடீர்னு இந்த கைரேகை பதிவு? இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்? இதோட முக்கிய நோக்கம் சிஸ்டத்தை சரி பண்றது தான். அதாவது போலியான கார்டுகளை ஒழிக்கணும், இழந்தவங்க பேர்ல பொருட்கள் வாங்குறத தடுக்கணும். இப்படி செய்யறதன் மூலமா தகுதியான ஆட்களுக்கு மட்டுமே பலன்கள் போய் சேருவத அரசாங்கம் உறுதி செய்ய நினைக்குது. இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கைரேகை பதிவு பண்ணலைனாலும் அவங்க பேரை ரேஷன் கார்டுல இருந்து நீக்கப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் பதிவு பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன ஃபியூச்சர் பார்வை, அதாவது பொது விநியோக திட்டம் பத்தியும் அரசியல் கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகள் பத்தியும் பார்க்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இப்போ இருக்கிற பாலிசி கிடையாது. இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் தான். இங்க பாத்தீங்கன்னா 2026 தேர்தலை மனசுல வச்சு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக மாசம் 2000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. அதே போல அதிமுகவும் மாசம் 2000 ரூபாயும் ஒரு தடவை கருணை தொகையா 10,000 ரூபாயும் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட திட்டங்கள் இல்ல. இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும்தான். இது நடக்குமா நடக்காதாங்கிறது தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் தெரியும். சரி, இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ஒரு தடவை பாத்திரலாம். நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். 1, மேரா ரேஷன் 2.0 ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கைரேகையும் உடனே பதிவு செஞ்சிடுங்க. 3, இப்போ இருக்கிற விதிகள் எது, எதிர்கால வாக்குறுதிகள் எதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒரு கேள்வி. எதிர்காலத்துல ரேஷன் கடைகள்ல அரிசி பருப்புக்கு பதிலா நேரடியா மக்கள் பேங்க் அக்கவுண்ட்ல பணமா போடுற சிஸ்டம் வருமா? இத பத்தி தீவிரமா விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு மாற்றம் வந்தா அது பொது விநியோக திட்டத்தோட முகத்தையே மாத்திரும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?